ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். மத்திய அரசினுடைய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இதற்கான சம்பளமாக 2,20,000 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. இதுக்கு விருப்பம் உள்ளவங்க உடனே அப்ளை பண்ணுங்கள். இந்த ஜாப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ரயில்வே இந்தியா தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார சேவை லிமிடெட், இது ஆங்கிலத்தில் RITES அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த நிறுவனத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை தற்போது நிரப்ப போறாங்க. இது ஒரு மத்திய அரசனுடைய நிறுவனம் தான். மத்திய அரசனுடைய ஒரு வேலைவாய்ப்பு தான். உதவி மேலாளர் பிரிவு அதிகாரி பதவிகளுக்கு தற்போது ஆட்களை தெரிவு செய்ய போறாங்க. இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. உதவி மேலாளர் நிதி, பிரிவு அதிகாரி நிதி மற்றும் உதவி மேலாளர் HR உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 32 பதவிகள் தற்போது நிரப்ப போறாங்க. இந்த பதவிகளுக்கான தேர்வு எழுத்து தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க நேர்காணல் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஆர்வமும் தகுதியானவர்கள் பிப்ரவரி 4க்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கணும். உதவி மேலாளர் பிரிவு அதிகாரி பதவிகள் குறித்தான விரிவான விளம்பரம் RITES இந்த வெப்சைட்ல அதிகாரப்பூர்வமான வெப்சைட் இதுல அறிவிச்சிருக்காங்க. உதவி மேலாளர் மற்றும் பிரிவு அதிகாரி பதவிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்ப செயல்முறை தற்போது நடந்துட்டு இருக்கு. விண்ணப்பம் சமர்ப்பிப்பதற்கு கடைசி நாள் பிப்ரவரி 4, 2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4/2/2025. அதே போல நுழைவு சீட்டு அனுமதி அட்டை வழங்கப்படும் தேதி பிப்ரவரி 6. எழுத்து தேர்வு நடைபெறுவது பிப்ரவரி 16 நடைபெறும். தற்காலிக விடை குறிப்பு பிப்ரவரி 17 வெளியிடுவாங்க. ஆட்சேபனை அது சம்பந்தமானது 17-19க்குள்ள தெரிவிக்கலாம். இறுதி விடை குறிப்பு அறிவிப்பது 24/2/2025 அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வில் பெறப்பட்ட மதிப்புகளின் அறிவிப்பு 24/2/2025 வெளியிடும். மறுமதிப்பீட்டு சாளரம் 24/2/2025 26/2/2025 மறுமதிப்பீடு செஞ்சுக்கலாம். நேர்காணல் தனித்தனியா அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சேர்ப்பு இயக்கத்தின் கீழே உதவி மேலாளர் பிரிவு அதிகாரி உட்பட மொத்தம் 15 பல்வேறு பதவிகள் பல்வேறு துறைகளில் கிடைக்குது. துறை வாரியான காலி பணியிடங்கள் உதவி மேலாளர் நிதி அதுல 12, பிரிவு அதிகாரி நிதியில 10, உதவி மேலாளர் HR 10, மொத்தம் 32 காலி பணியிடங்களை தற்போது நிரப்ப போறாங்க. இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேட்பாளர்கள் அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளவாறு பதவிகள் வாரியாக தகுதியை பூர்த்தி செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி மேலாளர் நிதிக்கு பட்டய கணக்காளர், செலவு கணக்காளர் அவங்க படிச்சிருக்கணும். பிரிவு அதிகாரி நிதிக்கு CA, ICMA, MCOM, MBA படிச்சிருக்குன்னு. உதவி மேலாளர் HRக்கு MBA, PG, DBA, PG, DBM, PGDM, PG, DHRM அல்லது அதற்கு சமமான HR, பணியாளர் மேலாண்மை, தொழில்துறை உறவுகள், தொழிலாளர் நலன் இது போன்ற பதவிகள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதவி மேலாளர் பிரிவு அதிகாரி பதவிகளுக்கு தேர்வு எழுத்து தேர்வு, ஆவண சரிபார்ப்பு மற்றும் பிறவற்றில் வேட்பாளரின் செயல்திறன் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு, ஆவண ஆய்வு மற்றும் சரிபார்ப்பு, நேர்காணல் அடிப்படையில் இதுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆர்வமும் தகுதியான விண்ணப்பத்தாளர் அதிகாரப்பூர்வமான வெப்சைட்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன வெப்சைட்னா RITES.com. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு ஆர்வமும் விருப்பமும் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளமா மேனேஜர் பதவிக்கு 50,000 1,60,000 வரையும் சம்பளமா தராங்க. ஜாயின்ட் மேனேஜருக்கு 80,000 2,22,000 வரையும் சம்பளமா தராங்க. சீனியர் மேனேஜருக்கு 60,000 1,80,000 வரையும் சம்பளமா தராங்க. அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 40,000 1,40,000 வரையும் சம்பளமா கொடுக்குறாங்க. ஆர்வமும் விருப்பம் உள்ள கூடிய நண்பர்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிங்க. நன்றி.